வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. நமக்கு காய்ச்சல், அடி இல்ல அறுவை சிகிச்சைன்னு எது நடந்தாலும் நம்ம உடம்பு ஒரு ரிப்பேர் மோடுக்கு போயிடும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த முக்கியமான பழுது பார்க்கும் வேலைக்கு நம்ம சரியான எரிபொருளை கொடுக்கறோமா? பெரும்பாலும் இல்ல. இதனால குணமாகிறது ரொம்ப லேட் ஆகுது. சரி, சரியான எரிபொருளை கொடுத்து இதை எப்படி சரி செய்யறதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி, இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்க பைக்கு இல்லனா காரு ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க அதை மெக்கானிக் ஷாப்க்கு எடுத்துட்டு போறீங்க. அந்த வண்டியை சரி பண்ண அவர் என்ன கேட்பாரு? அவர் என்ன சொல்லுவாரு? சார், ஆயில் மாத்தணும், சில ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு, அதையும் மாத்தணும் அப்படின்னு தானே கேட்பாரு. ஆனா நீங்க அவர்கிட்ட அதெல்லாம் வேண்டாம், நான் பெட்ரோல் மட்டும் தர்றேன், வண்டியை சரி பண்ணுங்கன்னு சொன்னா முடியுமா? நிச்சயமா முடியாது. நம்ம உடம்போட கதையும் இதேதான். ஆமாங்க, நம்ம உடம்பும் ஒரு ரிப்பேர் ஷாப் மாதிரி தான். அடிபட்டதுல இருந்தோ ஒரு நோயில இருந்து மீண்டு வரும்போதோ அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஊட்டச்சத்துக்கள். ஆனா நாம என்ன பண்றோம்? வெறும் இட்லி, தோசை, வெள்ளை சாதம்னு பெட்ரோலை மட்டும் கொடுக்குறோம். உடம்ப திரும்பவும் கட்டுறதுக்கு தேவையான புரோட்டீன், வைட்டமின்ஸ் மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸை நாம கொடுக்கறதே இல்ல. சரி, இப்போ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது அலர்ச்சி எதிர்ப்புனா என்னன்னு பார்ப்போம். நமக்கு வெளியே அடிபட்டா எப்படி வீக்கம் வருதோ அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் ஒரு கண்ணுக்கு தெரியாத தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நாள்பட்ட வலிக்கும் காயம் மெதுவா ஆறுறதுக்கும் முக்கியமான காரணம். சோ அந்த உள்தீயை அணைக்கிறது தான் நம்மளோட முதல் படி. அப்போ அந்த தீய அணைக்கிற தீயணைப்பு வீரர்கள் யாரு? அதுதாங்க தாவர உணவுகள். அதாவது நம்ம காய்கறிகளும் பழங்களும் தான். அதுதான் நம்ம குணப்படுத்தும் தட்டோட முதல் மற்றும் மிக முக்கியமான பகுதி. இதோ பாருங்க, ரூல் நம்பர் 1. உங்க தட்டுல பாதி, ஆமாங்க, சரியா 50% காய்கறிகளும் பழங்களும் தான் இருக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் உடம்போட உள் தீய அணைச்சு உடலை குளிர்ச்சியா வச்சுக்க உதவுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க தட்டு ஒரு வானவில்லை போல நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு நிறமும் ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்டை குறிக்குது. சிவப்புக்கு தக்காளி, பச்சைக்கு கீரை, மஞ்சளுக்கு கேரட், ஊதாவுக்கு கத்திரிக்கான்னு பல நிறங்களை சேர்க்கும்போது உங்க உடம்புக்கு பலவிதமான தீயணைப்பு வீரர்கள் கிடைக்கிறாங்க. சரி, இப்ப தீ அணைச்சாச்சு. அடுத்தது என்ன? சேதமடைஞ்ச பாகங்களை திரும்பவும் கட்டணும் இல்லையா? அதுக்கு நமக்கு பில்டர்ஸ் தேவை. நம்ம உடம்போட பில்டர்ஸ் தான் புரோட்டீன். இதுதான் நம்ம உடம்போட செங்கல் மற்றும் சிமெண்ட் மாதிரி. இதுதான் நம்ம ரூல் நம்பர் 2. உங்க தட்டோட கால் பகுதி, அதாவது 25% நல்ல தரமான புரோட்டீனால நிரம்பி இருக்கணும். இதுதான் கிழிஞ்சு போன தசைகளையும் சேதமடைஞ்ச திசுக்களையும் சரி பண்றதுக்கு தேவையான கட்டுமான பொருட்களை கொடுக்குது. சைவம் சாப்பிட்றவங்க பருப்பு, கொண்டைக்கடலை, பன்னீர் இல்லனா காளான் சேர்த்துக்கலாம். அசைவம் சாப்பிட்றவங்க முட்டை, சிக்கன் இல்ல மீன் எடுத்துக்கலாம். நம்மள பல பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு மலை மாதிரி சாதத்தை தட்டுல போட்டுட்டு அதுல கொஞ்சமா குழம்பு ஊத்தி சாப்பிட்றது. இதுல புரோட்டீன் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த பழக்கத்தை நம்ம மாத்தணும். இப்போ தட்டோட கடைசி பகுதிக்கு வருவோம். ஒரு கார் ஓடுறதுக்கு பெட்ரோலும் வேணும், அதே சமயம் உராய்வை தடுக்க இன்ஜின் ஆயிலும் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புங்கிற இயந்திரம் இயங்க கார்போஹைட்ரேட்டுகளும் நல்ல கொழுப்புகளும் ரொம்ப அவசியம். உங்க தட்டோட மீதம் இருக்கிற கால் பகுதி முழு கார்போஹைட்ரேட்டுகளுக்கும் ஆரோக்கியமான கொழுப்புகளுக்கும் தான். கார்போஹைட்ரேட்டுகள் நம்ம பில்டர்ஸ் வேலை செய்யறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. நல்ல கொழுப்புகள் வைட்டமின்களை உடம்பு உறிஞ்சுவதற்கும் மூட்டுகளுக்கு ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி செயல்படுறதுக்கும் உதவுது. கைக்குத்தல் அரிசி, சிறுதானியங்கள் இல்லனா சப்பாத்தி மாதிரி நல்ல கார்ப்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொழுப்புனா பயப்படாதீங்க. ஒரு ஸ்பூன் நெய், சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லனா சில பாதாம் பருப்புகள், இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான நல்ல கொழுப்புகள். ஆனா இந்த மொத்த கட்டுமான பணியிலையும் ஒரு முக்கியமான பொருளை நாம மறக்க கூடாது. சிமெண்ட் கலவைக்கு தண்ணி இல்லாம வீடு கட்ட முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் நம்ம உடம்பு சரியா இயங்கவும் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றவும் போதுமான தண்ணீர் ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. சரி, இவ்ளோ நேரம் தியரி பார்த்தோம். இப்போ இதை நடைமுறையில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாதி கால்வாசி ஃபார்முலாவை பயன்படுத்துற 3 சிம்பிளான உணவு யோசனைகள் இதோ. காலை உணவு எடுத்துக்கலாம். தட்டுல பாதிக்கு பப்பாளியும் வெள்ளரிக்காயும் வச்சுக்கோங்க. கால்வாசிக்கு கொண்டக்கடலை சுண்டல், மீதி கால்வாசிக்கு 2 இட்லி, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். பாத்தீங்களா எவ்வளவு எளிமையான அதே சமயம் ஊட்டச்சத்து நிறைஞ்ச காலை உணவு? மதிய உணவுக்கு தட்டுல பாதி கீரைக்கூட்டையும் பீட்ரூட் பொரியலையும் நிரப்புங்க. கால்வாசிக்கு ஒரு துண்டு வறுத்த மீன், மீதி கால்வாசிக்கு 1 கப் கைக்குத்தல் சாதம். சமைக்க நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். இது ஒரு சரியான அசைவ உணவு தட்டு. ராத்திரிக்கு கொஞ்சம் லைட்டா சாப்பிடணும்னு நினைச்சா தட்டுல பாதிக்கு ஒரு பெரிய கிண்ணம் காய்கறி சூப், கால்வாசிக்கு பன்னீர் இல்லனா முட்டை பொரியல், மீதி கால்வாசிக்கு ஒரே ஒரு சப்பாத்தி.
எதையும் முழுசா நிறுத்த தேவையில்ல, அந்த விகிதாச்சாரத்தை சரி செஞ்சாலே போதும். சோ நண்பர்களே, இந்த முழு செயல்முறையிலையும் மிக முக்கியமான நபர் யார் தெரியுமா? அது நீங்க தான். உங்க உடம்போட தலைமை மெக்கானிக் நீங்க தான். அதுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லைன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்போ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உணவுங்கிறது சுவைக்கு மட்டும் இல்ல, நம்ம உடம்ப கட்டமைக்கிறதுக்கும் தான். குறிப்பா நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஒவ்வொரு வேளை சாப்பாடும் உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்கிற மருந்து. அதனால அடுத்த தடவை நீங்க சாப்பிட உட்காரும்போது உங்க தட்டை ஒரு நிமிஷம் பாருங்க. அது கலர்ஃபுல்லா இருக்கா, சத்தானதா இருக்கா? உங்க அடுத்த வேளை சாப்பாட்டுல உங்க தட்டுல என்ன இருக்க போகுதுன்னு யோசிங்க. உங்க குணப்படுத்தும் பயணம் இன்னைக்கே ஆரம்பிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.